ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு 2 லிப்ஸ்டிக்கு பிக்மெண்ட் வச்சுட்டு எப்படி முகூர்த்தம் லுக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப வச்சுட்டுலாம் பண்ண தேவையில்லை. டெர்மோ பேலட்டில் வந்துட்டு லைட் ஷேட் எடுத்துக்கோங்க. லைட் ஷேட் எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகும். ஐ மேக்கப் வந்து நல்லா பாப்பப்பாக தெரியும். பவுடர் வந்து லூஸ் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தட்டிட்டு தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல வந்து திக்காகவும் ஒரு இடத்துல லேஸாகவும் வந்துட்டு பிக்மெண்ட் எதுவுமே பிடிச்சிக்கும். அதனால வந்துட்டு நல்லா தட்டிட்டு வந்துட்டு ஐ மேக்கப் பண்ணுங்க. ஃபேஸ்க்கு அதே மாதிரி தான். லூஸ் பவுடர் எடுத்தோன்னே அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. தட்டிட்டு தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அப்போ தான் நீட் லுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. மேக்கோட லிப்ஸ்டிக்கு. மேக்கு தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன லிப்ஸ்டிக் வச்சுருக்கீங்களோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முகூர்த்தம் லுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு லிப்ஸ்டிக் அந்த ஷேடு எடுத்துக்கோங்க. எப்பயுமே இன்னர் கார்னர் அவுட்டர் கார்னர் இருந்து தான் வந்துட்டு ஆரம்பிக்கணும். இன்னர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிக்மெண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து ஒட்டிக்கும். நீங்கள் ஸ்மெச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால ஆரம்பிக்கிறப்ப வந்துட்டு அவுட்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக நல்லாயிருக்கும். பிளெண்டிங் ட்ரெஸ்லேயே வந்து கட் க்ரீஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு தனியாக வந்து ஷேடு எடுத்து நம்ம கட் க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை. சீக்கிரமாக முடிக்கணும்னா நம்ம பிளெண்டிங் ப்ரஷ்லேயே எடுத்துகிட்டு நம்ம கட் க்ரீஸ் கொடுத்து ஒரே ஷேடு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு கரெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து போட்டுட்டு அழிக்கிறது அந்த வேலையில வச்சுக்காதீங்க. ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அதுலேயே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிக்மெண்ட்டு. எப்பயுமே வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ரஷ் எடுத்துட்டு டச் பண்ணி தான் எடுக்கணும். ரொம்ப போட்டு இழுக்கிறது பிளெண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம போட்டதெல்லாம் ஃபஸ்ட்டில் போட்டது எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும். நல்லா ப்ரெஸ் மட்டும் கொடுக்கணும். எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் ப்ரஷ்ஷில் எடுத்து ப்ரெஸ் மட்டும் ரொம்ப அழுத்தி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு ஒட்டிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐலாஷ் வச்சுட்டு க்ளூ வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐலைனர் போட்டுருங்க. காஜல் வந்து அப்பர் வாட் லைனர் வந்துட்டு காஜல் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐ மேக்கப் வந்து நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.